நோபல் பரிசு பெற்றவர்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்தியர்கள் தான், இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்களை தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதை காலவரிசைப்படுத்தபடி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி காலவரிசை சீரீஸில் நம்ம பார்க்க போகிற 15வது டாபிக் நோபல் பரிசு பெற்ற இந்தியர்களுடைய காலவரிசை. இது வரைக்கும் 9 இந்தியர்கள் இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க வாங்கியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 1913 ரவீந்திரநாத் தாகூர் முதல்ல இந்தியாவுக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் அப்படின்னாலும் அவர் தான். முதல் ஆசியாவை சேர்ந்த நபர், ஐரோப்பியர் அல்லாத முதல் நபர் அப்படின்னாலும் தாகூர் தான். எந்த பிரிவில் வாங்கியிருப்பார் அப்படின்னா இலக்கியம் அப்படிங்கிற பிரிவில் வாங்கியிருப்பார். முதல்ல 5 பிரிவுகளில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரிவு எக்கனாமிக்ஸை 1968 சேர்த்துருப்பாங்க. ஸோ அதையும் சேர்த்து மொத்தம் 6 பிரிவுகளில் நோபல் பரிசு வழங்கப்படுது. அதில் இவர் இலக்கியத்துக்காக தான் இந்தியாவில் முதல்ல வாங்கியிருப்பார். 1901 நோபல் பரிசு கொடுப்பாங்க. நம்ம 13 தான் யார் வாங்கியிருப்பா? தாகூர் வாங்கியிருப்பார். தாகூருக்கு எதற்காக இது கொடுக்குறாங்க அப்படின்னா அவருடைய எழுத்துக்களுக்காக, அவருடைய சிந்தனைகளுக்காக, அவருடைய இலக்கிய படைப்புகளுக்காக அவருக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அவருடைய அந்த சிந்தனைக்காக கொடுத்துருப்பாங்க. கீதாஞ்சலி அப்படிங்கிற அவருடைய புகழ்பெற்ற ஒரு கவிதை தொகுப்பு இருக்கும். அதில் அவர் கையாண்ட முறைகள் அந்த இலக்கிய முறைக்காக அவருக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னும் சிறப்பாக அவரை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா 2 நாடுகளுக்கு தேசிய கீதம் எழுதிய ஆள் இவர் இந்தியாவுக்கு மட்டுமல்ல வங்காளதேசத்துக்கும் இவர் தான் தேசிய கீதம் எழுதியிருக்கிறாரு. ஸோ முதல் நோபல் பரிசு வின்னர் அப்படிங்கிறது தாகூர் தான். அடுத்த 1930 13க்கு அப்புறம் 30ல் தான் 2வது நோபல் பிரைஸ் வாங்குகிறோம். அது எந்த பிரிவில் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் சர் சிவி ராமன், சந்திரசேகர வெங்கடராமன் அவர் தான் வாங்குகிறாரு. அதே மாதிரி அறிவியல் பிரிவில் வாங்கக்கூடிய முதல் இந்தியர் ஆசியாவை சேர்ந்தவர் அப்படின்னா அது சிவி ராமன் அவர்கள் தான். ராமன் விளைவு ஒளிச்சிதறல் அப்படிங்கிற முறைக்காக அதுக்கு வாங்கியிருப்பார். அந்த கண்டுபிடிப்புக்காக ராமன் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஒளிச்சிதறல் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், அந்த ஒளிச்சிதறல் முறை தான் ராமன் விளைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1928 February 28 அன்றைக்கி தான் 28 February 28 அப்போ தான் ராமன் விளைவை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதை நம்ம அந்த தினத்தை நினைவுகூறக்கூடிய விதமாக February 28 நம்ம நேஷ்னல் சயின்ஸ் டே, அதாவது தேசிய அறிவியல் நாளாக நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு காரணம் அவருடைய கண்டுபிடிப்பு தான். ஸோ கடல் நீர் ஒரு கப்பலில் போயிட்டுருப்பார், இங்கிலாந்துக்கு பயணம் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது அப்படிங்கிறத அவர் அந்த யோசிப்பார். அதன் மூலமாக தான் இந்த ஒளிச்சிதறல் அப்படிங்கிற கான்செப்டை அவர் கண்டுபிடிப்பார். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாளர். இவருக்கு 1954 நம்ம முதல்ல பாரத ரத்னா கொடுக்கும்போதே இவருக்கும் கொடுத்துட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் ஒரு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு. அதனால் அவருக்கு பாரத ரத்னா தடவை கொடுக்கும்போதே கௌரவிச்சிட்டோம். அது அவர் கூட யாருக்கெல்லாம் கொடுத்துருப்போம் அப்படின்னா ராதாகிருஷ்ணன் நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணன், இன்னொன்று ராஜாஜி, 2 பேருக்கும், ராஜகோபாலாச்சாரி, இவங்க 2 பேருக்கும் அவரோட சேர்த்து வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த நோபல் பரிசை பற்றி தெரிஞ்சுக்கும் போது 9 பேரில் 3 பேர் பாரத ரத்னாவும் வாங்கியிருப்பாங்க. அப்போ யார் பாரத ரத்னாவும் நோபலும் சேர்ந்து வாங்கினாங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த நோபல் பரிசு பெற்றவர்களில் பாரத ரத்னா பெறாதவர் யாருன்னு கொடுத்து 3 பேர் தெரிஞ்ச அந்த வாங்கினவங்க ஆப்ஷன்லேயும் ஒரே ஒரு ஆள் வாங்காதவரை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 30க்கு அப்புறம் 68 தான் அடுத்த நோபல் பரிசு இந்தியாவுக்கு கிடைக்கிது. ஹர்கோவிந்த் குரானா அவர் தான். எந்த பிரிவில் வாங்குறாரு அப்படின்னா ஃபிசியாலஜி ஆர் மெடிசின், உடலியல் அல்ல மருத்துவம் அப்படிங்கிற பிரிவில் வாங்குறாரு. இவர் இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர். இந்தியாவில் பிறந்து அதுக்கப்புறமா அமெரிக்காவில் செட்டில் ஆன ஒரு ஆள். ஸோ இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் தான். அடுத்து இவருடைய என்ன கண்டுபிடிப்புக்காக கொடுத்துருப்பாங்கன்னா செல்லில் உள்ள மரபணு குறியீடுகள் எவ்வாறு புரதச் சேர்க்கையை கட்டுப்படுத்துது. இந்த ஜெனட்டிக் கோடுங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். மரபணு குறியீடுகள், இந்த ஜெனட்டிக் கோடு தான் எப்படி இந்த புரோட்டீன் சிந்தசிஸில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை விளக்குனது இவர் தான். அதுக்காக இவர் கொடுத்துருப்பாங்க. முன்னாடிலாம் தனித்தனியாக வாங்கியிருப்பாங்க. இவர் 2 பேர் கூட அதை ஷேர் பண்ணியிருப்பார். யார்? ராபர்ட் காலி அப்படிங்கிறவர் கூடயும் மார்ஷல் நிரன்பெர்க் அப்படிங்கிறவர் கூடயும் இவர் சேர்ந்து 3 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபிசியாலஜி ஆர் மெடிசின் 1968 இவர் இந்தியா ஆரிஜினாக கொண்டவர். அடுத்து அன்னை தெரேசா, மதர் தெரேசா அமைதிக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அப்போ இது கேட்க அமைதிக்காக இந்தியாவில் நோபல் பரிசு வாங்கின முதல் யாருன்னு கேட்டாலும் இவங்க தான். ஸோ முதல்ல அந்த வரிசையை தெரிஞ்சுக்கணும். முதல்ல இலக்கியம், அடுத்து ஃபிசிக்ஸுக்கு அப்புறம் மெடிசினுக்கு அப்புறம்
பீஸ் வந்து 1979 வாங்கியிருக்காங்க. நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண். அவங்க வந்து இந்தியாவிலே தங்கி இந்திய குடியுரிமை பெற்றாங்க. அவங்க அல்பேனியாவில் உள்ள மாசிடோனியாவில் பிறந்திருப்பாங்க. இந்தியாவுக்கு 18 வயசுலேயே வந்திருப்பாங்க. அதனால் இங்கே இந்தியாவில் மிஷினரி கொல்கத்தாவில் தான் தங்கி அவங்களுடைய சேவைகள் பண்ணியிருப்பாங்க. மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி அது மூலமாக தொழுநோயாளிகள், கஷ்டப்பட்டவங்க, ஏழை எளியவர்கள், குழந்தைகள், ஆதரவற்றவங்க எல்லாருக்கும் தொண்டாற்றிருப்பாங்க. அந்த தொண்டுகளுக்காக மனிதர்களுக்கு, மனித குலத்துக்கு செய்த மிகப்பெரிய சேவைக்காக அவங்களுக்கு என்னது இந்த விருது வழங்கப்படுது. அதே மாதிரி 79 நோபல் பரிசு பெற்ற அடுத்த வருஷமே இந்திய அரசு அவங்களை என்ன செய்யுது, 1980 பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்குது. ஸோ பாரத ரத்னா இவங்களும் 2வது ஆள் இவங்களும் வாங்கியிருக்காங்க. நோபல் பரிசு பெற்றதில் முதல்ல சி.வி. ராமன், 2வது அன்னை தெரசா அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை வந்து இந்தியராக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்தியன் ஆரிஜின் கிடையாது, இந்தியராக தான் கன்சிடர் பண்ணுவோம். வேறு நாட்டிலேருந்து இங்கே செட்டில் ஆகி இந்தியராகவே வாழ்ந்து இந்தியராகவே இறந்து போனவங்க. அதனால் இவங்களை வந்து நம்ம இந்தியராக தான் எடுத்துக்குவோம். 1983 சுப்பிரமணியன் சந்திரசேகர் இயற்பியலில் வாங்கியிருக்கிறார். ஸோ இயற்பியலில் இது 2வது நம்ம வாங்கக்கூடியது. இந்திய வம்சாவளியை சார்ந்தவர். இவருடைய என்ன ஆய்வுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நட்சத்திரங்களுடைய அமைப்பு மற்றும் பரிணாம வளர்ச்சிக்கு முக்கியமான இயற்பியல் செயல்முறைகள் குறித்த கோட்பாடுகளுக்காக. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் சந்திரசேகர்னால் ஒரு ஸ்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அவரை வந்து ஜெனட்டிக் கோட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். யாரை? ஹர்கோவிந்த் குரானாவை பொறுத்த வரைக்கும் ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாருங்கிற வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இவர் மட்டும் வாங்கலை, இவர் கூட யார் வாங்கியிருப்பா அப்படின்னா வில்லியம் ஆல்ஃப்ரெட் ஃபவுலர் அப்படிங்கிறவரும் வாங்கியிருப்பார். இவர் இந்த ஆய்வுக்காக வாங்கியிருக்கார். அவருக்கு வேறு ஒரு ரீசனுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 பேருக்கு கொடுத்துருப்பாங்க ஃபிசிக்ஸில். அடுத்து 1998 பொருளியலில் வாங்கியிருப்பாங்க. முதல் முறையாக பொருளாதாரம், எக்கனாமிக் சயின்ஸில் முதல்ல வாங்கின இந்தியர் அப்படின்னா அது அமர்த்தியா சென் தான். கான்ட்ரிபியூஷன் டு வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ், நல பொருளாதாரம், அதேமாதிரி இந்த பாவர்ட்டி சம்மந்தமாக நிறைய விஷயங்களை அவர் ஆய்வு செஞ்சுருப்பார். அந்த நல பொருளாதாரம் அப்படிங்கிற முறைக்காக அவருடைய ஆய்வுக்காக இந்த விருது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எப்படி அன்னை தெரசாவை கொடுத்தோமோ அதே மாதிரி இவங்களுக்கும் அடுத்த வருஷமே பாரத ரத்னா கொடுத்து இந்திய அரசு கௌரவிச்சிருக்கும். அடுத்து 2009 வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் கெமிஸ்ட்ரியில் அவார்டு வாங்கியிருப்பார். இவர் இந்தியன் ஆரிஜின், இந்திய வம்சாவளியை சார்ந்தவர். இவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னா ரைபோசோமுடைய அமைப்பு மற்றும் அதோட செயல்பாடு, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரைபோசோம். அப்போ வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் ரைபோசோமை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும். அவர் கூட யாரெல்லாம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா தாமஸ் ஏ சைட்ஸ், ஆடா இ யோனத், இவங்க 2 பேர் சேர்ந்து, இவங்க ஒரு லேடி, இவங்க 3 பேர் சேர்ந்து 2009 வேதியியலுக்காக இந்த பரிசை வாங்கியிருப்பாங்க. அடுத்ததாக கைலாஷ் சத்யார்த்தி 2014 நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க, அமைதிக்கான நோபல் பரிசு. யார் கூட வாங்கியிருப்பாங்கன்னா பாகிஸ்தானுடைய யூசுப்சாய் மலாலா அவங்க கூட சேர்ந்து வாங்கியிருப்பாங்க. 2 பேர் வாங்கியிருப்பாங்க. 2 பேருமே எதற்காக போராடினாங்க அப்படின்னா குழந்தைகளுக்காக, இளைஞர் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக, அவங்க கல்வி கற்கக்கூடிய கல்வி உரிமைக்காக 2 பேருமே போராடியிருப்பாங்க. இப்போ மலாலா வந்து சின்ன வயசுலேயே வந்து துப்பாக்கி சூடு பட்டு அதுக்கு எதிராக, அந்த வன்முறைக்கு எதிராக குழந்தைகள் கல்விக்காக, பெண் குழந்தைகளுடைய கல்விக்காக அவங்க ரொம்ப போராடியிருப்பாங்க. இந்தியாவில் கைலாஷ் சத்யார்த்தி வந்து பச்மன் பச்சோ அந்தோலன் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருப்பார். குழந்தைகளை காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கம். குழந்தை தொழிலாளர் முறையில் ஈடுபடக்கூடிய குழந்தைகளை மீட்டு அவங்களுக்கு கல்வி கொடுக்கணுங்கிறது தான் அவரோட நோக்கம். நிறையா 86,000 குழந்தைகள் மீட்டதாக புத்தகத்தில், 80,000க்கும் மேலே குழந்தைகளை மீட்டதாக புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆள். அவருக்கு தான் 2014 இவங்க கூட சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அமைதிங்கிறதுல இந்தியா பாகிஸ்தானுக்கு சேர்த்து இங்கே இந்தியாவில் ஒரு ஆள், பாகிஸ்தானில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி நோபல் கமிட்டி கொடுத்துருக்காங்க. 2019 அபிஜித் பானர்ஜி, இப்போ ரீசெண்டாக வாங்கினது அப்படின்னா 2019 தான். பொருளாதாரத்தில் வாங்கியிருக்கிறாரு. இவர் இந்தியா ஆரிஜின், இந்திய வம்சாவளியை சார்ந்தவர். எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச் டு அலிவிகேட்டிங் குளோபல் பாவர்ட்டி, வறுமை ஒழிப்புக்கான சோதனை கள ஆய்வுக்காக அவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அபிஜித் பானர்ஜி மட்டும் வாங்கியிருக்க மாட்டார், அவரோட ஒய்ஃப் எஸ்தர் டஃப்லோ அவங்க கூட சேர்ந்து வாங்கியிருப்பார். இன்னொன்று மைக்கேல் கிரேமருங்கிறவர் கூட சேர்ந்து வாங்கியிருப்பார். ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ்தர் டஃப்லோங்கிறவங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து குடும்பமாக என்ன செஞ்சுருப்பாங்க, நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. அதனால் அபிஜித் பானர்ஜி பற்றி தெரியும் போது அவங்களோட மனைவி எஸ்தர் டஃப்லோவும் வாங்கியிருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும்.
இதே மாதிரி நம்ம வேறு என்ன இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 2 முறை வாங்கின பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம அமைதிக்கு 2 தடவை வாங்கியிருக்கோம். ஒன்று அன்னை தெரசா, இன்னொன்று கைலாஷ் சத்யார்த்தி. எக்கனாமிக்ஸ்க்கு 2 தடவை வாங்கியிருக்கோம், அமர்த்தியா சென்னும் அபிஜித் பானர்ஜியும். ஃபிசிக்ஸ்க்கும் 2 தடவை வாங்கியிருக்கோம், சர் சி வி ராமனும் சந்திரசேகரும். ஸோ 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஒரு முறை வாங்கினது அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் ஒரே ஒரு முறை தான், வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன். மெடிசினில் முதல்ல 68 வாங்கினோம்ல, ஹர்கோபிந்த் கௌரனா அவரோட தான். லிட்ரேச்சர்னால் தாகூர் முதல்ல வாங்கினதான் லிட்ரேச்சர். அதுக்கப்புறம் நம்ம லிட்ரேச்சர்லாம் வாங்கலை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதோடு தொடர்புடைய பிற வெற்றியாளர்கள் நம்ம இந்தியர்களாக அவங்கள கன்சிடர் பண்ண மாட்டோம், ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய ஆட்கள். ஏன் அப்படின்னா இவங்க இந்தியாவில் பிறந்திருப்பாங்க. இப்போ 1902 இவர் ஒரு பிரிட்டிஷ்காரர் பிரிட்டிஷ் இந்தியாவில் பிறந்திருப்பார். ஆனால் அவருக்கும் நமக்கும் அவருக்கு அப்புறம் அங்கே போயிருப்பார். ஸோ அதனால் நம்ம அவரை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இது இந்தியாவை தொடர்புடைய பிற வெற்றியாளர்கள் ஒருவேளை கேட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கிறது. ரொனால்ட் ராஸ் அப்படிங்கிறவர் மருத்துவம் மெடிசினில் வாங்கியிருப்பார். அல்மோரோ உத்தரகாண்டில் ஒரு சிறைச்சாலை ஒன்றில் நேரு அடைக்கப்பட்ட சிறைச்சாலை அல்மோரோ சிறைச்சாலை, அந்த அல்மோரோ நகரில் தான் பிறந்திருப்பார். கொசுக்கள் மூலமாக மலேரியா பரவுறதை கண்டுபிடிச்சவர். அடுத்து ஃபேமஸான ஒரு போயட் ருட்யார்ட் கிப்ளிங், லிட்ரேச்சருக்காக அவருக்கு கொடுத்துருப்பாங்க. மும்பையில் பிறந்திருப்பார். ஜங்கிள் புக் அப்படிங்கிறவருடைய நூலோட ஆசிரியர். ருட்யார்ட் கிப்ளிங்கை பற்றி நம்ம நிறையா போயம்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் படிக்கும்போது. அடுத்து தலாய் லாமா 1989 14வது தலாய் அப்படின்னு சொல்லக்கூடிய டென்சின் கியாட்ஸோ அப்படி அவருக்கு கொடுத்துருப்பாங்க. அமைதிக்காக நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. அவரை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் திபெத்தில் இருப்பார். திபெத்தில் சீன போருக்கு அப்புறம் 1958 போர் வரும், அந்த ஆக்கிரமிப்பு வரும். அதுக்கப்புறம் 59 இந்தியாவில் தரம்சாலா அப்படிங்கிற பகுதியில் தான் அவர் வாழ்ந்து வர்றதா சொல்கிறாங்க. அவர் ரொம்ப அமைதியான முறையில் நாடுகளுக்காக மக்களுடைய பண்பாட்டை போற்றுறதுக்காக அமைதியான முறையில் அவர் பேசினதாக அவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 2001 விஎஸ் நைபால், இலக்கியம், இந்திய வம்சாவளியை சார்ந்த பிரிட்டிஷ் எழுத்தாளர். அவர் இந்திய வம்சாவளி, ஆனாலும் நம்ம இந்தியன் ஆரிஜின் எடுத்துக்க முடியாது. அவருடைய அப்பா அவங்கெல்லாம் இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் விஎஸ் நைபால் அவரையும் தெரிஞ்சுக்கணும். அவர் லிட்ரேச்சருக்காக வாங்கியிருக்கிறார். அதே மாதிரி 3 நோபல் பிரைஸ் யாரெல்லாம் நோபல் பிரைஸ் வாங்கின 3 பேர் பாரத ரத்னா. முதல்ல 1954 சி வி ராமன். அடுத்து 1979 யார், நம்மளுடைய அன்னை தெரசா. அடுத்து 99 நம்மளுடைய இவர் அமர்த்தியா சென். 99 அமர்த்தியா சென், பாரத ரத்னா, அந்த 3 பேரும். ஸோ 79 நோபல் வாங்கியிருப்பாங்க, 80 பாரத ரத்னா வாங்கியிருப்பாங்க அன்னை தெரசா. சி வி ராமன் பாரத ரத்னா 54. அதே மாதிரி இந்த 9 பேரில் டைரக்ட் இந்தியர்கள் அப்படின்னா தாகூர் 1, இவர் சி வி ராமன் 1, 2, அடுத்ததாக அன்னை தெரசா 1, 3, அமர்த்தியா சென் 1, 4, கைலாஷ் சத்யார்த்தி 1, 5 பேரை நம்ம இந்தியர்களாக அவங்க இந்திய வம்சாவளிலாம் கிடையாது. பரிசு வாங்கும்போது 5 பேர் இந்தியர்களாக இந்தியன் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க. 4 பேர் இப்போ ஹர்கோவிந்த் குரானா அவர்லாம் இந்தியன் ஆரிஜினாக கருதப்படுதும், இந்தியராக இருப்பார். அப்புறம் அங்கே வேறு ஒரு சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பார் ஹர்கோவிந்த் குரானா. 2வது சுப்பிரமணியன் சந்திரசேகர், வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன், அபிஜித் பானர்ஜி. அப்போ இந்த 9 பேரில் 5 பேர் இந்தியனாக இருப்பாங்க, 4 பேர் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான நோபல் பரிசு வெற்றியாளர்கள். சரி, இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தா நமக்கு ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நோபல் பரிசு பெற்றவர்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துவோம். இப்போ அன்னை தெரசா தெரியும், 1979. அமர்த்தியா சென் 1998. ஹர்கோவிந்த் குரானா 1968. சந்திரசேகர் எப்போ வாங்குவார்? ஒரே நிமிஷம், சந்திரசேகர் மறந்துடுச்சு அதுக்குள்ளே. 83 வாங்குறாரு. 1983, 1968, 98, 1979. அப்போ முதல்ல யார் வரணும்? ஹர்கோபிந்த் குரானா 1968. அவர் தான் ஃபஸ்ட்டு. மூணாவது இது இதுலேயுமே இல்லை. அப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு வருவார். அதுக்கப்புறம் 79 அன்னை தெரசா 2வது, அந்த ஃபஸ்ட்டு இருக்கவங்க 2வது வருவாங்க. அடுத்து சந்திரசேகர் 83 4வது வர்றாரு. அடுத்து அமர்த்தியா சென். ஸோ இந்த மாதிரி அப்போ 4 பேரோட ஆண்டுகள் தெரிஞ்சால் தான் நம்ம வரிசைப்படுத்த முடியும். ஸோ இது ஆப்ஷன் ஈஸியாக இருக்கிறதுனால இப்போ ஹர்கோபிந்த் குரானா தான் இருக்கிறதுலே சீனியர் நமக்கு தெரியும்.
ஏன்னா முதல்ல தாகூருக்கு அப்புறம் 1913 தாகூர், அடுத்து 30 சிவி ராமன், அதுக்கப்புறமாவே யார் வந்துடுவா, ஹர்கோபிந்த் குரானா அப்படிங்கிறவர் வந்துடுவார். ஸோ அதனால் இவரை தெரிஞ்சாலே இந்த ஆப்ஷனை நம்மளால் என்ன செய்ய முடியும், சால்வ் பண்ண முடியும். ஆனால் எல்லாருடைய இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது, ஏன்னா இந்த 9 பேர் தான் மொத்தம், இந்த 9 பேரை பற்றி தான் படிக்க போகிறோம். இதில் வேறு கேள்வி கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. நோபல் பரிசில் இதை தாண்டி, அதாவது இந்தியர்களை பற்றி கேட்டாங்கன்னா, இது வரைக்கும் நோபல் பரிசு வாங்கின இந்தியர்களை பற்றி கேட்காங்கன்னா அந்த டாப்பிக்கில் கேட்குறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை இதை தாண்டி. ஸோ அடுத்த காலவரிசை வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.